நீ அவங்களோட ஆஃபீஸ் லொக்கேஷன் மட்டும் சென்ட் பண்ணு, நான் ட்ராப் பண்ணுறேன். லக்ஷ்மி, லக்ஷ்மி நில்லு. லக்ஷ்மி, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. நீ சொல்ற எதையுமே கேட்க நான் தயாரா இல்ல. லக்ஷ்மி, நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல சூர்யா. இனிமே நமக்குள்ள ஒண்ணும் இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. தேவா? ஆமா, ஏர்போர்ட் போகணும். சூர்யா, சூர்யா, எனக்காக ஒரு பாட்டு பாடுறியா? பாட்டா? சரி. காதல் கொண்டேன், கனவினை வளர்த்தேன், கண்மணி உனை நான் கருத்தினை நிறைத்தேன், உனக்கே உயிரானே என்னாலும் என்னை நீ மறவாதே, நீ இல்லாமல் விது நிம்மதி, நீதான் என்றும் என் சந்நிதி. சரி, திடீர்னு நமக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் வராது லக்ஷ்மி. வந்துச்சுன்னா? அதான் வராதுன்னு சொல்றேன்ல. சப்போஸ் வந்துச்சுன்னா? வந்துச்சுன்னா உன்னை விட்டு போயிடுவேன். போயிடுவியா? என்ன சொன்ன? விட்டு போயிடுவியா? ஏய், நான் சும்மா சொன்னேன். நான் நம்ம குழந்தைக்கு பேர்லாம் வச்சுட்டேன். நான் போய் உன்னை விட்டு போகணும். என்ன பேரு சொல்லு? பொண்ணு பிறந்தா என் தலைவி பேர் த்ரிஷா, பையன் பிறந்தா என் தளபதி பேர் விஜய். போடா, நான்லாம் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். நல்ல தமிழ் பேரா வைக்கணும். சரி, உன் இஷ்டம். டேய், நமக்குள்ள என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் என்னை விட்டு போயிடக்கூடாது. என்ன ஆனாலும். எங்க ப்ராமிஸ் பண்ணு.
ப்ராமிஸ். சூர்யா, சூர்யா, எப்படி இருக்க? நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நான் யூஎஸ் போகிறேன். போயிட்டு வா. போயிட்டு வருவேனான்னு தெரியல. ஏன்? எதுக்கு வரணும்? அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. அத்தை வீட்டில் பாரமாக இருக்கிறது எனக்கும் விருப்பம் இல்லை. முன்னாடியாவது இங்கே வரதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருந்தது. இப்போ அதுவும் இல்லை. அங்கேயும் நல்ல வேலை, அதான் அங்கேயே இருந்துடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். சூர்யா கிட்ட பேசி 2 வருஷம் ஆச்சு. நான் சூர்யாவை சரியா புரிஞ்சுக்கல. அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அவனை ஒரு தடவையாவது பார்க்கணும், அவன்கிட்ட பேசணும், சாரி கேட்கணும். ஆனா எப்படி பேசுறதுன்னு தெரியல. ப்ளீஸ்ண்ணா, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சரிம்மா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். லக்ஷ்மி போகிறாடா. முசப்பு லக்ஷ்மி விட்டுட்டு ரொம்ப தூரம் போகிறா. டேய் விடுறா. அவள் உன்னை விட்டு எப்போ ரொம்ப தூரம் போயிட்டா. அவளுக்கு நான் வேணாம். எவ்வளோ கால்ஸ், எவ்வளோ மெசேஜஸ், எவ்வளோ சாரி கேட்ட வீட்டு முன்னாடி போய் நின்றுருப்பேன். நிஜமாவே அவளுக்கு நான் வேணாம். அவ போட்டும், அங்க போனாதான் அவ நிம்மதியா இருப்பா. ஹலோ ஹலோ லக்ஷ்மி, ஹலோ, நான் பேசுகிறது கேட்குதா? எதுவும் மிஸ் பண்ணிட்டியா லக்ஷ்மி? என்ன? உனக்கு வேண்டாமா சூர்யா? இப்ப நீ எங்க இருக்க?
நான் யூஎஸ் போகிறேன்னு சொல்லும் போது ஏன் என்னை தடுக்கலை? என்னை போகாதேன்னு ஏன் சொல்லலை? நான் யார் லக்ஷ்மி உன்னை போக வேணான்னு சொல்கிறதுக்கு? 2 வருஷம் ஆச்சு உன்கிட்ட இருந்து ஒரு காலோ டெக்ஸ்ட்டோ வந்து. ஆனால் உன்னை பற்றி நினைக்காம ஒரு நாள் கூட போனதில்லை லக்ஷ்மி. சாரிடா, என்ன நடந்துச்சுன்னே தெரியாம உன்னை தப்பா நினைச்சிட்டேன். ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. சாரிடா. நானும் எவ்வளவோ பேச ட்ரை பண்ணேன், ஆனா உன்னை ஃபேஸ் பண்ண எனக்கு தைரியமே வரல. சாரிடா, இனிமே உன்னை விட்டு போக மாட்டேன். என்ன ஆனாலும் என்ன நடந்தாலும் நமக்குள்ள எவ்வளோ சண்டை வந்தாலும் என்னை விட்டுட்டு போக மாட்டல்ல. என்ன நடந்தாலும் என்ன ஆனாலும் உன் கூடவே தான் இருப்பேன். எங்கேயும் போக மாட்டேன். ப்ராமிஸ். சரி, அப்போ என் பேக் எடுத்துட்டு வரட்டுமா? பிரிய போறோன்னு தெரிஞ்சு யாரும் காதல்ல இறங்குறதில்ல. சின்ன சின்ன கோபம். நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை சூர்யா. லக்ஷ்மி லக்ஷ்மி நில்லு லக்ஷ்மி. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஈகோ, முக்கியமா பேசாம இருக்கிறது, இதெல்லாம் தான் அவங்க நம்மளை விட்டு பிரியறதுக்கு காரணமா இருந்திருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் மீறி நமக்குன்னு இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் நம்ம கிட்ட தான் வரும்.